வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டில் வந்து டேவோட ஹையும் லோவும் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வந்து செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் தான் அது ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சிலே கிட்டத்தட்ட நம்ம அந்த கொடுத்த ரெசிஸ்டன்ஸில் உடைச்சாங்க. அதுலேருந்து மார்க்கெட் ஒரு புள்ளி செட்டப் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடே செட்டப்பில் இருக்கப்போ இந்த இடம் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு டெலகிராமில் இந்த போஸ்ட் கொடுத்துருந்தோம். இதை தாண்டினா மார்க்கெட்டில் அடுத்த புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 530க்கும் 580க்கும் 560 30 பாயிண்டில் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆனிச்சு. மார்க்கெட்டை முடிய போகிற லெவலில் மட்டும்தான் லேசாக பிரேக் ஆகி அதை வால்டையில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியாத செட்டப்பில் தான் முடிஞ்சுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதில் 2 எல்லோ ஜோனாக கொடுத்தோம். நிஃப்டியில் அப்படி கொடுக்கல. இது மட்டும் எல்லோ ஜோனாக கொடுத்துருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வச்சுல மார்க்கெட்லேருந்து தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லி இது வந்து செல்லிங் ஜோன் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுவே செட்டப் தான் மூணுலேயுமே. கிட்டத்தட்ட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயுமே ஃபுல் சைடுவேஸ் தான். சரி, ஓகே, அதுக்கு சைடுவேஸ் காரணம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவேன். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோனை விட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அடுத்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்த அந்த தேர்ட் ரெசன்ஸை இது வந்து ரீச் ஆகிடுச்சு. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ரீச் ஆகி அது மேலே க்ளோஸ் வச்சா. ஆனால் அதுக்கப்புறம் ரேஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செட்டப்புக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர முடியல. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும் வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் நடந்த ஒரு ஏரியா. இப்போ அந்த இடத்துல கரெக்டாக தொட்டு தான் மார்க்கெட் இருக்குது. இது ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து புல்லிஸ். ஏன்னா இந்த ரிவர்சல் கேண்டில் போட்டு ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் நிப்பாட்டிட்டாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹை மேலே போகிறது வாய்ப்பாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த கேண்டலோட ஹை தான் இருக்கும். அதாவது 24,476 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,602 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 24,700 அப்படிங்கிறது செகண்டு. தேர்டு பொறுத்தளவுக்கு 24,853. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,526 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,491. தேர்டு வந்து இன்றைக்கி டேவோட லோ தான் 24,354. சரி, ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுவும் இந்த டே ஹையை பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் பண்ணுறது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுக்கு அந்த க்ளோஸ்க்கு மேலே மறுபடியும் பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு மார்க்கெட் வந்து பட்டாசு மார்க்கெட்னு கூட சொல்லலாம். என்னோட பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடம் சொல்லியிருந்தோம். இந்த ஹையை தாண்டி தான் மார்க்கெட் வந்து நேற்று கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ரிவர்சல் கேண்டலுக்கு மேலே அந்தமாதிரி புல்லிஸ் கேண்டில் வச்சுன்னா அடுத்தது புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிஃப்டியும் தெரியுது. பேங்க் நிஃப்டியில் அதே செட்டப் தான் இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன் இன்றைக்கி போன ஹை தான் 57,456 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,798. தேர்டு வந்து 58,134. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 57,271 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,160 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் 56,696. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவுமே இந்த எல்லோ ஜோன் செட்டப் தான் வருது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவல் பக்கத்துலேயே தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸாக போகிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து நீஸ்னால கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த எல்லோ கீழே பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது டேவோட லோ வரைக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஹையில் மேலே பிரேக் பண்ணி மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நிஃப்டியுமே இதே செட்டப்பில் இதே ஸ்டைலில் தான் இருக்குது.
ரெண்டாவது இந்த சைட்வேஸ்க்கு ஒரு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த டே கேண்டில் வேறு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செட்டப்பில் தான் முடிச்சிட்டாங்க. அதுபடி பார்த்தா நாளைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். அப்புறமா டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இவனுமே அதே ஸ்டைலில் அந்த ரிவர்சல் கேண்டில் ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்து பக்காவாக கொடுத்துட்டாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்தது புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த ரெசன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 80,400 அப்படிங்கிறது இப்போ அடுத்த ரெசன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது பெரிய ரேஞ்சாக இருக்குது. அடுத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இடமா இருக்கும். இல்லைன்னா அந்த கேப் ஃபில்லிங் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டே செட்டப்படி பார்த்தோம்னா அடுத்த டே செட்டப்படி பார்த்தா அடுத்த ஸ்ட்ராங் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடம் தான் 82,240 தான் அடுத்த ரெசன்ஸாக இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் முடிஞ்சு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 79,367 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 79,988 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ். தேர்ட் பொறுத்தளவுக்கு 80,632. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,128 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 78,981 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன டேவோட லோ தான் 78,522. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லோ ஜோனை போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த எல்லோவில் தொட்டு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணி மேலே தான் போக வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் மேலே கேப் அப் இருக்குன்னா வந்து ரெசன்ஸ் நம்ம சப்போர்ட் லெவல் தொட்டோட போகலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், அதாவது ஓப்பன் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹையை பிரேக் பண்ணி திருப்பி கீழே வந்து நம்மளோட ரெசன்ஸில் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கான செட்டப் தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட் ரெசன் பிரேக் முடிஞ்சு வெரி புல்லிஸான செட்டப் தான் மூணுலேயுமே இருக்குது. அதுபடி பார்த்தா மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.